நீங்க எல்லாரும் பழனிக்கு போயிருக்கீங்களா? அப்ப பழனிக்கு போனவங்க இந்த தப்பு யாரும் பண்ணிடாதீங்க. பழனி மலை தோன்றதுக்கு முக்கியமான காரணமே இவரு தாங்க. யாருன்னு கேக்குறீங்களா? இடும்பர் தாங்க. பழனியில இடும்பருக்கு தனியா ஒரு கோவிலே இருக்குங்க. ஆனா பழனிக்கு போறவங்க யாருமே இடும்பரை தரிசனம் பண்றதே கிடையாதுங்க. பழனி முருகருடைய முழுமையான அருள் நமக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் இடும்பரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழனி மலை ஏற ஸ்டார்ட் பண்றது, தரிசனம் பண்றதே ஒரு ஐதீகம். முருகரை வணங்குறதுக்கு முன்னாடி இடும்பரை வணங்கிட்டு நம்ம மலையேற ஆரம்பிச்சோம்னா இடும்பரை வணங்குவோருக்கு முருகரை வணங்கி அத்தனை பலனும் நமக்கு கிடைக்கும். பழனி மலைக்கு காவடி எடுத்துட்டு போறவங்க அத்தனை பேருமே ஃபர்ஸ்ட் இடும்பர் மலையை போயிட்டு இடும்பரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பழனி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம்னா முருகருடைய அத்தனை பலமும் நமக்கு கிடைக்குங்க. இதனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல செல்வம் வளம் பெருகி எல்லா வகையான தோஷம் போய் எல்லாத்துலயும் இருந்து கஷ்டம் எல்லாம் நீங்கி அத்தனை பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல இருந்து இடும்பன் மலை இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பழனி முருகருக்கு அரோகரா.